ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ நான் நேத்திக்கு என்னோட வீடியோல சொல்லியிருந்தேன், கோ சுதேஷின்ற அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் வந்து நேத்திக்கு ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 1 வரைக்கும், தட் இஸ் பிப்ரவரி 25 ஸ்டார்ட் ஆயிருக்கு ஜெயமஹால் பேலஸ்லன்னு சொல்லியிருந்தேன். நான் முடிஞ்சா போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இன்னைக்கு பிளான் என்னன்னாக்கா அந்த இவெண்ட் கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ கண்டினியூஸா ஒரு 4 நாள் வீடியோ வரைச்ச ஒரு சேஞ்சுக்கு வேற சில பேருடைய இஷ்டத்துக்கும் நம்ம வந்து சில வீடியோஸ் போடணும். எனக்கும் ஒரு சேஞ்சா இருக்கும், ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது ஆக்சுவலா. சோ அதனால அந்த வீடியோவை உங்களுக்கு கவர் பண்ணி காட்டலாம்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும். சோ உங்க எல்லாரையுமே அந்த கோ சுதேஷி ஈவெண்ட்டுக்கு கூட்டின்னு போறேன். நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஈவெண்ட்டுக்கு போலாம். ஃபுட் கோர்ட்டு போல் இருக்கீங்க. இந்த தடவை நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கா வெளியில் அட்டகாசமாக. தான் ஈவினிங்கில் உங்களுக்கு கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறது. சாயங்காலம் வந்து எல்லாம் இங்கே பார்க்கலாம். அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கா, நல்லா ஓப்பனில். ये ब्रास है, ब्रांस है? ये ब्रॉन्ज की है, ब्रास की है। हाँ हाँ। ये मटेरियल क्या है भैया? आयरन मेटल है। ओ आयरन है। कितना है? 350। நல்ல க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் ஒரு நல்ல அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கா. ஸோ வெயில் இருந்தாலும் நிம்மதியாக நம்ம ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ரொம்ப ப்ளீஸிங்காக உள்ள கூலாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற வாழ்க்கை ரொம்ப ஐடியாஸ் கிடைக்கும். இங்கே ஒரு இண்டிவிஜுவல் பர்சனும் அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை டிஸ்பிளே பண்ணியிருக்கா, நிறைய கற்றுக்கலாம். இது வந்து இந்த ப்ளைவுட் மாதிரி உடன் பீசஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நிறையா நெக் பீசஸ் பண்ணியிருக்கா. அதில் ஆர்ட் ஒர்க்கு இதெல்லாமே அந்த உடன் பீசஸ் அத்தனையுமே. சம்மர் நன்னா ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த குட்டி குட்டி குழந்தைகளுக்கு வேர்க்காமல் இருக்கிறதுக்கு மெல்லிஸாக இந்த வாயில் துணின்னு சொல்லுவா இல்லையா, ஃபுல் வாயில் அப்படின்ட்டு, அதில் துணிகளில் வந்து நீங்கள் ட்ரெஸ் தைச்சி போட்டால் ரொம்ப இதமாக இருக்கும் அந்த குழந்தைகள் உடம்புக்கு. இது கம்ப்ளீட்டாக நிட்டிங். அந்த ஒரு இண்டிவிஜுவலோட க்ரியேட்டிவிட்டி ஐடியாவில் ஒரு எவ்வளோ க்ரியேட்டிவாக எவ்வளோ ஐட்டங்கள் பண்ணி தனி ஸ்டால் வச்சுருக்கா. இது வந்து இந்த பாட்டச்சித்ரா பெயிண்டிங் ஃபஸ்ட் டைம் நான் இந்த தடவை துணியில் சுடிதார் சாரீஸ் இதிலலாம் பார்த்தேன். யூஸ்வலி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு நிறையா காமிச்சிருக்கேன், பிளேட்ஸு கெட்டில் இந்த மாதிரி. பட் இந்த தடவை ட்ரெஸ்ஸில் பார்த்தேன். இந்த பீப்புள் பாவம் வெரி நேட்டிவ் பீப்புள். அவளுக்கு இங்கிலீஷில் கூட ரேட்டை சொல்ல வரல. அவள் உட்காந்து அந்த ஸ்டால்லையே அதை பின்னின்னு இருக்கா கூட. நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. ஹவு மச் திஸ் ஒன்? प्राइस कितना? इंग्लिश में 1300 कितना है हिंदी கேட்டுட்டு அவர் நம்பர் இங்கிலீஷில் இதுக்கு ஹிந்தியில் சொன்னால் புரிய மாட்டேங்கிறது. இந்த ஒர்க்கு கர்நாடகாவில் இந்த காவேரி எம்போரியம்னு, நம்ம தமிழ்நாட்டில் எப்படி பூம்புகாரோ அந்த மாதிரி காவேரி எம்போரியமில் வாசலில் லம்பாடிஸ் உட்காந்து பண்ணின்னு இருப்பா. அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஒர்க்கு. என்கிட்ட இருக்குது இதெல்லாம். பட் ரொம்ப நீட் ஒர்க் ஃபினிஷிங் பாருங்களேன். இது நெக் பீஸாகவும் போடலாம். அந்த பேட்ச் ஒர்க் வாங்கி நீங்கள் ப்ளவுசஸ் எங்கேயாவது க்ரியேட்டிவாக ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். சணல் பாருங்கோ, வெறும் ஜூட்டு வச்சு எவ்வளோ அழகாக அதில் வந்து பின்னி இந்த அனிமல்ஸாக இருக்கட்டும் பொம்மையாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே ஜூட்டில் பண்ணது. அது இது ஏசி ஹால் இல்லை,
பெரிய பெரிய பெடஸ்ட்ரியல் ஃபேன் அங்கங்கே ஓடின்னு இருக்கிறதுனால ரொம்ப நாய்ஸியாக இருக்குது பின்னாடி ஃபேன் சத்தம். இது கம்ப்ளீட்டாக அப்ளிக் ஒர்க் பண்ணியிருக்கா பாருங்க. அப்ளிக் ஒர்க் இஸ் ஆல்சோ வெரி யூனிக் ஒன். இது வெஸ்ட் பெங்காலோட ஒன் ஆஃப் த யூனிக் வியூ, ட்ரைபல் வியூவு. இதில் நம்ம வந்து ட்ரெஸ், சாரீஸ் எது வேணால், நான் வேஸ்ட் கோட்ஸ் எது வேணால் பண்ணி போட்டால் ரொம்ப யூனிக்காக இருக்கும். அகெயின் வெஸ்ட் பெங்காலோட காந்தா ஒர்க். காந்தா ஒர்க்குன்றது இந்த ரன்னிங் ஸ்டிச் மாதிரியே போட்டு பண்ணுறது. நிறையா பேர் பார்த்துருப்பேன். இதில் ட்ரெஸ்ஸு, சாரீ எல்லாமே வெரி இன்ட்ரிகேட்டாக இருக்கும். இது பார்த்தேன்னாக்கா டோக்ரா ஆர்ட்டு. இதுவுமே பிராஸ் ட்ரைபல் ஆர்ட்டு. இது சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஒரிசா எல்லா ஸ்டேட்லேயுமே இந்த ஒர்க்கை பண்ணுவாள். ரொம்ப அழகாக இருக்கும். வெரி யூனிக்கான ஒரு ஆர்ட் ஒர்க் இது. அகெயின் இந்த ஆர்ட்டுக்கு பேர் வந்து வர்லி ஆர்ட்டு. நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவுமே கிராமப்புறங்களில் எவ்ரி இயர் பொங்கலுக்கு முன்னாடி, கல்யாணங்களுக்கு முன்னாடிலாம் இந்த ஆர்ட் ஒர்க் பண்ணுவாள். என்னோடய ஆர்ட்டு பால்கனியில் நான் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கேன். ஒரு நாள் அதை காமிக்கிறேன். அகெயின் இது டெரக்கோட்டா ஜுவல்லரி. நிறையா பேருக்கு தெரியும். க்ளேவில் பண்ணது. இது எல்லாமே ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ். இதுவும் ரொம்ப ரிச் அண்ட் எலிகெண்ட்டாக இருக்கும் போட்டுண்டா. இதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாரீஸ் இந்த மாதிரி வரும். உப்படா சில்க்ஸு ஆந்திரா ஃபேமஸ். இது ஒரு பர்டிகுலர்லி வெஸ்ட் பெங்கால் அசமீஸ் மாதிரி ஒரு பீப்புள் வந்து இதை க்ளேயில் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபினிஷிங் பண்ணி இந்த பாத்திரம் எல்லா எக்ஸிபிஷன்லேயும் வைக்கிறா. கூடவே அவகிட்ட வந்து புல்லில் வேய்ந்த கூடை இருக்குது இல்லையா, அதுவுமே பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரிகேட் அழகாக இருக்குது. ஒரிசாவில் வந்து ஒன் மோர் அந்த ஜுவல்லரியில் வந்து ஒரு யூனிக் ஒர்க் எதுனா ஃபில்கிரி ஆர்ட்டுன்னு சொல்லுவாள். பட் இவர் என்னமோ காமன் ஐட்டங்களாக வச்சுருக்காரு. இதுதான் அந்த ஃபில்கிரி ஒர்க்கு. பட் பிகாஸ் ஆஃப் அந்த பிளாஸ்டிக் கவர் அதோட இன்ட்ரிகசியை காட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் கம்சா. கம்சானா துண்டு. பெங்காலில் கம்சா, இந்த கட்டம் போட்டது எல்லாமே கம்சா தான். கம்சானா துண்டு. அதில் இப்போ ரொம்ப நிறையா க்ரியேட்டிவாக இதெல்லாம் வருது. நானும் வாங்கியிருக்கேன். அமேசானில் மெட்டீரியல் 300 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். ஏதாவது ஒரு டைம் அதை யூனிக்காக க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு அதை போட்டு காமிக்கிறேன். நிறையா பேர் வந்து ஒரிசாலேருந்து வந்து இந்த மாதிரி ஓலை ஐட்டங்கள்லாம், ஓலை இல்லை இது ஒரு மாதிரி பேம்பு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி பைப்பாக அதில் அந்த ஒர்க்கு பண்ணியிருக்கா. பட் நல்லாயிருக்கு. எனக்கு எக்ஸாக்டாக அதுக்கு பேர் சொல்ல தெரியல. கைவினையில் பண்ணுற வரைச்ச அதில் ஒரு சின்ன சின்ன இம்பர்ஃபெக்ஷன் இருக்குல்ல, அதுவே தான் அதோட அழகு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக சின்னதாக அதை கையில் வேலைப்பாடுகள் நல்லாயிருக்கு. ஒரிசா ஸ்டேட்டில் ஒன் ஆஃப் த வியூ வந்து இந்த கோட்பட் வியூ. கோட்பட் வியூ வந்து கொஞ்சம் ஜூட் மிக்ஸ் மாதிரி கொஞ்சம் ஹெவியாகவும் ரஃப்பாகவும் இருக்கும். இது நான் பார்த்த வரைக்கும் இப்போ நிறையா கலர்ஸ் வருது. முன்னாடியெல்லாம் அது வந்து ஆஃப் ஒயிட்டு, ஒரு சைடு டார்க் ப்ரௌன், இன்னொரு சைடு மெரூன், அட்டகாசமான காம்பினேஷனில் இருக்கும். இந்த வியூவே வந்து ரொம்ப ரிச் போட்டுண்டாக்கா. இதை பொதுவாக எக்ஸிபிஷன்லலாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. நம்ம அந்த ஸ்டேட்டுக்கெலாம் போகிற நேரத்தில் வீவர்ஸ் பார்த்து வாங்கினா நமக்கு ஓரளவுக்கு ரீசனபிளாக கிடைக்கும். அந்த ஃபிஷ் மோட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஒன் ஆஃப் த யூனிக்னஸ் அதில். இந்த saree டசர் சில்க். How much sarees? This is silk, huh? Okay, what's the price? 15,000. Cotton? ये कचरल एंड टसर मिक्स. Okay, cotton में? ये कितना? 12,000. ये 15,000, ये 12,000. ये पूरा स्टोल है ना? எனக்கு சுத்தமாக ஹிந்தி பேச வராது. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன்லேயும் பானிபூரி கடையிலையும் பேசுகிறதுக்கு மட்டும் கற்றுன்ருக்கேன். தப்பு இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சு விடுங்க. இது ஒரிஜினல் கலம்காரி, ஹேண்ட் பெயிண்டடு, அதாவது பென் கலம்காரின்னு சொல்லுவாளையா, பேனாவாலேயே வரைஞ்சது அது. அதனால தான் அந்த டல் ஃபினிஷிங் இருக்கும். இதுவுமே கம்ப்ளீட் அப்ளிக் ஒர்க்கு. நீங்கள் வால் ஹேங்கிங்ஸாக போடலாம், பெட் ஸ்ப்ரெட்டாக போடலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூனிக்கான அப்ளிக் ஒர்க்கு. இதில் நிறையா வச்சுருக்கா. ட்ரெஸ்ஸு, பெட் ஸ்ப்ரெட்டு, சாரீ என்னென்னமோ இருக்குது. இது கம்ப்ளீட்டாக பாட்டிக் ஒர்க். அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்கா. அதே போல் பிளாக் பிரிண்ட்ஸ் கூட நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
இது பொதுவாக ஆர்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா ப்ளஸ் கைவினை பொருட்களை என்கரேஜ் பண்ணுறவாளுக்கு இது ஒரு நல்ல இடமா இருக்கும். வந்து வேடிக்கையாவது பார்க்கலாம் அட்லீஸ்ட். நிறைய க்ரியேட்டிவாக ஸ்டிச் பண்ணுற வாழ்க்கெலாம் கூட நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் இதெல்லாம். இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் ஃபுல்லு ஒரே ஒரு பர்சனோட ஸ்டால். என்ன விதமான பட்டோலா சாரீஸ் என்னென்னமோ இருக்குது பாருங்க, கலக்கிட்டாங்க கொண்டு வந்து. இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவளுக்கு நல்ல சாய்ஸஸ். சும்மாலாம் 1-2 சாரீ காமிச்சு வாங்கிக்கோன்றதுக்கெலாம் இல்லை, ஒரு ஷேடையும் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணியிருக்கா. பார்க்குறதுக்கே ரொம்ப வைப்ரண்ட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மொடாலில் என்ன வெரைட்டிஸ் வச்சுருக்கா பாருங்க, எவ்வளோ பிரிண்ட்ஸ், எவ்வளோ கலர்ஸ், எவ்வளோ ஷேட்ஸ், ஆசமாக இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் எக்ஸிபிஷன் வரச்ச காஸ்ட்லியாக தான் இருக்குது. அவளும் ஸ்டால் ரெண்ட் ரொம்ப பே பண்ணுற, ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட் ப்ரைஸ் காஸ்ட்லியாக தான் இருக்கும். எனக்கு பிடிச்ச இல்கல் வந்துடுது. இது காட்டனா சில்கா? ஓகே ஓகே. ಮುಲ್ಕಾಲ್ ಮುರ್ಕು ಇದೆಯಾ? ನಯ್ಯೆ Oh, I didn't see. One second. ये इसमें ब्लाउज नहीं है? ब्लाउज मटेरियल. Okay. Oh, we have to buy it separately. Can you open this one? How much this one? 3,500. Silka? Vishnupuri silka? அவர்கிட்ட நான் ஸ்பெசிஃபிக்காக விஷ்ணுபுரி சில்க்ஸான்னு கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார். ஒரே சிரிப்பு தாங்கலை, அவர் மூஞ்செல்லாம் சிரிப்பாக இருக்குது. முன்னொரு காலத்தில் நான் வந்து ஹேண்ட்பேக் பைத்தியமாக இருந்தேன். எப்போ இந்த காலர் போன் ஃப்ராக்சரு, ஷோல்டர் ஃப்ராக்சர் எல்லாம் ஆனதில் ஹேண்ட்பேக் இந்த மாதிரியெல்லாம் வாங்குறதே ஸ்டாப்பே பண்ணிட்டேன். போட்டுக்கிறதையும் யூஸ் பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். சந்தேரி சில்க்ஸ் மத்திய பிரதேஷோட ஒன் ஆஃப் த யூனிக் சாரீஸ் அது. இது நம்ம தமிழ்நாட்டு கடை. வாங்கோ, ஈயச்சொம்பு, கல் சட்டி எல்லாம் இருக்குது. ಆನ್ಲೈನ್ ಸ್ಟೋರ್ನಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ನಾನು ಐ ನೆವರ್ ಸೀನ್ ಎಕ್ಸಿಬಿಷನ್ನಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ, ಇವಾಗ ಫಸ್ಟ್ ಟೈಮ್. ஈயச்சொம்பு ಎಷ್ಟೋ ಇದು? 9,000 ಎಕ್ಸಿಬಿಷನ್ ರೇಟಾ ಇದು? ಬಟ್ ಅದು ಅಷ್ಟು ಇಲ್ಲಪ್ಪ, ನಾವೆಲ್ಲ ತಮಿಳ್ನಾಡು ಪೀಪಲು. ಕುಂಭಕೋಣಂನಲ್ಲಿ ಹೋದರೆ ವಿ ವಿಲ್ ಗೆಟ್ ಇಟ್. ಇಷ್ಟು ಪ್ರೈಸ್ ಎಲ್ಲ ಇಲ್ಲ. ಮೇ ಬಿ ಎಲ್ಲ ಇವಾಗ ಇನ್ಕ್ರೀಸ್ ಆಯ್ತಲ್ಲ. ಇಲ್ಲ ಕಾಪರ್ ಇವಾಗ ಇನ್ಕ್ರೀಸ್ ಆಗಿದೆ, ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. ಬಟ್ ಓಕೆ ಓಕೆ. ಇದು ಎಷ್ಟು ಕೆಪಾಸಿಟಿ? 1.5 ಲೀಟರ್. ಇದೇನ ಪಿತ್ತಳೆಯಾ?
இவர்கிட்ட பாகுரு பிரிண்ட்ஸ், தாபோ பிரிண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பாப்புலராக பேசாத சமயத்தில் எக்ஸிபிஷனில் நல்லா கம்மி விலைக்கு வாங்கினதெல்லாம் என்கிட்ட அப்படியே இருக்குது. இப்போல்லாம் வந்து இந்த இன்டர்நெட் இதெல்லாம் ரொம்ப பாப்புலர் ஆனதுக்கப்புறமா இதை பற்றி மக்கள் பேசுகிறா எல்லாம் பண்ணுறானோன்னா இந்த ப்ரைஸஸ் வந்து எங்கேயோ போய் நிற்கிறது. கண்ணா பின்னான்னு இருக்குது. எல்லாமே ஸ்டார்ட் ஃப்ரம் 5,000, 10,000, 20,000, 24,000ன்னு என்னமோ ரேட் சொல்கிறா. வாங்குறா போல இருக்குது. நம்ம இந்த கடைகள்லாம் கிடைக்கிற கேரி பேக்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறதில்ல, பிளாஸ்டிக்கு, அதிலேருந்து பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு தான் இது, ஹேண்ட் பேக்ஸ் இதெல்லாமே. ಇದು ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಶೀಟ್ನಲ್ಲೇ ಮಾಡೋದಲ್ವಾ? இந்த ஸ்டால் கம்ப்ளீட்டாக ஃப்ரம் தமிழ்நாடு. பட்டு, செட்டிநாடு காட்டன் எல்லாம் இருக்குது. இது வந்து ஒரிசா ஃபேமஸ் இக்கத். நிறையா பேருக்கு இக்கத் பற்றி தெரியும். ஸோ இக்கத் ஒர்க் இதெல்லாம். சில சம்பல்புரி சாரீஸ்லாம் கூட வச்சுருக்கா. நமக்கு சோறு தான் முக்கியம். கடைக்கு வந்தாச்சு. இது ஏதோ கேரளா பாயசம்னா சக்க பிரதமனா என்னமோ ஒன்று சொல்லுவாள். இதுக்கு பேர் பாலாடை பிரதமனா என்னமோ ஒன்று. பாலாடை பாயசமா? அடப்பிரதமனா அது? நமக்கு பால் ஒத்துக்காது, அதனால் எங்கள் ஆத்துக்கார் தான் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்ல. எங்கள் ஆத்துக்கார்கிட்ட கேட்டேன், நன்னா இருந்ததுன்னார். நல்லா திக்காக இருந்தது. मेथी रोटी, what is that? Thepla, okay. Gujarati dish, right? Yeah. இது கம்ப்ளீட்டாக தமிழ் பீப்புள் தான் இது பண்ணி ஸ்டால் போட்டிருந்தா. ஃபுல் மீல்ஸ் செம்மையாக நல்ல நிறைய வெரைட்டிஸு, செம்ம மீல்ஸு அடித்து நோத்திருந்தாங்க. நம்மளும் ஆற்றுல சாப்பிட்டு போயாச்சு, அதனால் எதுவும் வாங்கலை. எவ்வளோ ஒரு சாப்பாடு? 179. ஓகே, என்னென்ன இருக்குது? Like 2 varieties of veg curry. Okay. Rasam, sambar, payasam and rice. ரைஸ். இதெல்லாம் என்ன? It is curd rice ஓகே. and veg pulao. ஓ, வெஜ் புலாவ். ஓகே. இது என்னது? சுண்டலா? ஆ, 1 meal 10 items.